மர்மக்குழல் ஐபிசி தமிழ் பெருமையோடு தயாரித்திருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு மிக முக்கியமான படைப்பு. ஐபிசி தமிழ் நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய கலைஞர்களுக்கான ஒரு களம் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கு, எல்லோருக்குமே தெரியும். இப்போ உங்கள் எல்லோருடைய ஆதரவோடையும் எங்களுடைய ஒரு படைப்பு தாயகத்தில் இருந்த மர்மக்குழல் என்கின்ற ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு நாடகமாக மிகப்பெரிய வெற்றியோடு வந்திருக்கின்றது. 100 எபிசோட்ஸை தொடர்க்கக்கூடிய மர்மக்குழல் தீவுக்கு முதல்ல வாழ்த்துன்னு சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இதை வெற்றிகரமாக ஒரு நல்ல வெற்றியாக தந்திருக்கக்கூடிய அதனுடைய பார்வையாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தான். எனவே உங்களுக்கும் நாங்கள் இந்த வழி நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். உண்மையில் நிறைய கஷ்டம் இருக்கும். அதுவும் தாயகத்தில் போய் ஒரு கதையை எடுக்கிறதுன்னு சொன்னால் மிக கஷ்டம். அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எத்தனையோ எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்கல அதில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ஸ், அதுக்காக அவர்கள் போய் அந்த இடத்தை பார்த்து சில இடங்களுக்கு போக முடியாமல் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை போகிறதுக்கான இடத்தை கொடுக்காது. ஆனால் அந்த இடத்துக்கு போய் அங்கே பெர்மிஷன் எடுத்து அங்கே ஷூட்டிங் செய்து அதுக்கு பிறகு அதுக்குரிய அந்த எடிட்டிங்காக இருக்கலாம் அல்லது சவுண்ட்ஸ் மிக்சிங்காக இருக்கலாம், எல்லாத்தையும் செய்து உங்களுக்கு தரைக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும். அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்கிறதுக்குள்ள டெக்னிக்கல் வைஸ் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அபியன், அதே போல் அபியன்ற குழு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் என்றதை தாண்டி நாங்கள் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ இது ஒரு முதலாவது சந்தர்ப்பம் ஐபிசி தமிழ் எங்களுடைய கலைஞர்களுக்கு ஒரு சின்ன திரைக்கான ஒரு தொடர் ஒன்று இயக்கிறது. இந்த மர்மக்குழல் வெற்றி அடைஞ்சால் தான் இன்னும் அதிகமானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த வெற்றியை தந்திருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஐயோ அப்பா, வணக்கம், நான் கிருபா ஆறுமுகம். இப்போ ஈழத்திலிருந்து மர்மக்குழல் 100வது எபிசோட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அபியனுக்கும் அபியன் டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. இவ்வளவு ஒரு நிறைய நெருக்கடிகள், நிறைய ஃபெசிலிட்டிகள் இல்லாமலுக்கு எகைன் முதல்ல 50வது சொன்ன மாதிரி தான் இதையும் சொல்ல வேண்டியிருக்குது. அவ்வளவு டைட்டான ஃபெசிலிட்டிகளோட 100வது எபிசோடை ஃபினிஷ் பண்ணிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவங்கள்ட்ட இருந்து அந்த சீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஏன் நாங்கள் இந்த மர்மக்குழலை பார்க்கணுமென்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏனெண்டா சும்மா நார்மலாக தானே போயிட்டு இருக்குது அப்படின்றது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு போய்க்க தெரியும். நாங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம். அது அவ்வளோத்தையும் திருப்பி மீள கொண்டு வர்ற நினைவுகளாக அந்த நாடகம் போயிட்டு இருக்குது. எல்லாராலையும் வரவேற்பு முதல்ல இருந்ததை விட இப்போ நிறைய வரவேற்புகள் எல்லார்டையும் வந்துட்டு இருக்குது. ஏனெண்டா அந்த கதையில் இப்போ ஒரு கொஞ்சம் சூடு பிடிக்க வலிக்கிட்டு இருக்குது. 100வதுலேருந்து இனியில் என்ற சேஞ்சஸ் எல்லாம் வருது. நீ அடுத்த கட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வருது. அகெயின் திருப்பியும் அபியன்ற டீமுக்கு வாழ்த்துக்கள். மர்மக்குழலை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததுக்கு கரணனுக்கு இதில் நிறைய தேங்க்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஏனென்றால் அவர் தான் முன்னுக்கு நின்று அவ்வளோ விஷயத்தையும் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்கள் தேவையோ அதுகளை அப்பப்போ கேட்டு அவங்களுக்கு அனுசரணையாக நின்று அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த விஷயத்துக்கு அவருக்கு கொண்டு வந்ததுக்கு நிறைய தேங்க்ஸ் பண்ணணும் அவருக்கு. இந்த டீமில் நானும் கலந்து அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் அகெயின் ஐபிசி நேயர்களுக்கும் ஐபிசி மர்மக்குழல் டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இதை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஐபிசி நேயர்களான நீங்கள் அதை பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்குமென்னு நம்புகிறோம். ஐபிசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ஐபிசி நேயர்களுக்கும் மர்மக்குழல் ரசிகர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இப்போ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களை வச்சு தான் முதல்ல எடுத்தோம். நாங்கள் தான் முதல்ல எங்களை வச்சு தான் முதலாக மர்மக்குழல் டெய்லருக்கான ஷூட் எடுக்கப்பட்டது. அது அப்போ நாங்கள் யோசிக்கல இவ்வளோ பெருசாக இவ்வளோ பாகங்களை கடந்து இவ்வளோ தூரத்துக்கு வருவோம்னு யோசிக்கல. ஒரு நாள் பார்த்து எங்களை பேசினதே இல்லை. நாங்கள் செய்கிற குளப்படி எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அது ஒரு பொறுமையின் சிகரம்னு சொன்னால் அது அபியன் கணேசும் மற்ற அசோசியேட் டிரெக்டர்ஸ் கேமராமேன் உண்மையிலே சரியான பாவம். என்னோட கூட இவங்க குளப்படி செய்வாங்க. கடினமாக செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் எப்போயாச்சும் கால் பண்ணினு சொன்னால் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், ஷூட்டிங்கில் இருக்கிறோம், டப்பிங்கில் இருக்கிறோம், எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கதை தான். அது சம்டைம் லேட் நைட்டில் கூட 1 மணி 2 மணி ஆகும் அவங்க வீட்டை போகிறதுக்கு. அவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நல்லபடியாக இது போய் கொண்டிருக்குது. இன்னும்
ஒரு நிறைய தூரம் போவோம். எங்களோட குழப்படியெல்லாம் இவங்க தாங்கித்தானே ஆகணும். அதுக்கு என்னோட எவ்வளோ கஷ்டம். நீங்க தான் எனக்கு எடுத்து கொடுக்குறீங்க, எனக்கு தெரியும். நடிப்புக்கு அவையன் கணேசன் தான் எல்லாமே. ரசிகர்களுக்கு நன்றி. நன்றி. பாருங்க இந்த மேம் மட்டும் வச்சிருக்கோம். நவரசத்தையும் படம் செய்யுங்க. சாத்விக் எந்த இவரும் ஒரே கேம் விளையாடினபடிதான் என்னவோ கேண்டி கிராப்போ ஏதோ ஒன்று சொல்றவர். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து 100வது எபிசோடை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். எங்களோட மர்மக்குழல் டீம் இவ்வளோ காலமும் நிறைய பிரச்சனைகள் இன்னர்களுக்கு மத்தியில் போராட்டமான பயணம்னு நான் சொல்லணும். அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த 100வதுல வந்து நிற்கிறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட சப்போர்ட் தான். உண்மையிலேயே ஈழத்தை பொறுத்தவரையில் இந்த கலைத்துறை என்றதில் வந்து பிரகாசிக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் 2 வரையும் இருந்தது. அதில் வந்து இந்த நெடுந்தொடர் என்றது வந்து உண்மையாகவே பல பேரோட கேள்விக்குறியாயும் ஒரு கனவாயும் இருந்திருக்கு. அது நாங்கள் இன்றைக்கு 100 வரையும் வந்து ஒரு சக்ஸஸான முறையில் காட்டியிருக்கிறோம் எல்லாருக்கும். மெயினாக அதுக்கான காரணம் வந்து நீங்கள் தந்த சப்போர்ட் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை, வித்தியாசமான படைப்புகளை எங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எங்களுக்கு தந்த சப்போர்ட் தான். இந்த மோட்டிவேஷன் தான் நாங்கள் இந்த வரைக்கும் பயணிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்கள். இப்போ வர எபிசோடுகளை தவிர இனி வர எபிசோடுகள் வர இன்னும் நல்ல வடிவான நல்ல தரத்தில் வந்து ஒன்று இருக்குது. எங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைச்சா இன்னும் நல்ல வடிவான படைப்புகள் உங்களை தேடி வரும். நாங்கள் நல்ல படைப்புகளை தயாரிக்கிறதுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம். இப்போ தர்ற மாதிரியான உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டிருந்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவான படைப்புகளை உங்களுக்கு தருவோம். நன்றி. வணக்கம் அன்புறவுகளே. மர்மக்குழல் நெடுந்தொடர் என்று ஒரு சதம் கடந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது இலங்கையில் மட்டுமல்ல, அதாவது ஈழத்திலே மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய மக்களுடைய இதயங்களிலும் ஒரு மிக காத்திரமான ஒரு இடத்தை இது பெற்றிருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக மிகையல்ல. ஏனென்று சொன்னால், அதாவது தாயகத்திலே இங்கே இடம்பெறுகின்ற அந்த அவலங்கள் மற்றும் இங்கே அவர்கள், அதாவது இங்களுடைய வாழ்க்கை நிலை முற்றுமுழுதாக, அதாவது தாயகத்திலே இருந்து வெளிவருகின்ற ஒரு மிகப்பெரிய நெடுந்தொடர் இது வந்தால் அது மிகையில். ஏன்னு சொன்னால், இதுவரை காலமும், அதாவது இலங்கையிலே இருந்து எந்த ஒரு நெடுந்தொடரும் இந்த 100 என்கின்ற இலக்கை எட்டவில்லை. அதனுடைய இலக்கு வேறு. ஆனால் இப்போது அது 100 என்கின்ற அந்த இலக்கை எட்டியிருக்கின்றது. அதாவது எங்களுடைய மொழி நடையை கொண்டு மிக காத்திரமாக இந்த கலைஞர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள், அதாவது இதனுடைய தயாரிப்பாளர் மற்றும் இதனுடைய இயக்குனர், இதனுடைய கலைஞர்கள் அனைவருமே ஒரு முற்று முழுதாக தங்களுடைய முழுமையான ஆளுமையையும் தங்களுடைய அந்த தங்களிடம் இருக்கின்ற அந்த முழு பலத்தையும் பயன்படுத்தி இந்த தொடரை எடுத்திருக்கின்றார்கள். அதற்குரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது. இன்று நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறவரோடு தொடர்பு கொண்டு கேட்டால் அவர்கள் முதலிலே கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மர்மக்குழல் தொடர் எங்களை கவர்ந்திருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த அவலங்களை வெளிப்படுத்துகின்றது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு பல அம்சங்களை தாண்டியதாக இந்த மர்மக்குழல் தற்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஆரம்ப நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே 100 மட்டுமல்ல, அது இன்னும் சில 100களை தாண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 100வது அங்கத்தை தொட்டிருக்கின்ற இந்த மர்மக்குழல் குழுவினருக்கும் ஐபிசி குடும்பத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்க்குறேன். நாங்கள் இன்றைக்கி ஐபிசி தமிழில் மர்மக்குழல் என்ற சீரியலில் 100வது எபிசோடில் இருக்கோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. 100 வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு சீரியல் எடுத்து முடித்து இப்போ ஷோ ஆகி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சான்ஸ். எங்களோட கலைஞர்கள் எல்லாருக்கும் கிடைச்ச பெரிய சான்ஸ். இந்த சான்ஸ் தந்த ஐபிசி தமிழுக்கு நன்றி. அபேலண்ணா, கிருபாண்ணா, பாஸ்கர்ண்ணா, இவங்க ஒரு தடவை இல்லாட்டி எதுவுமே இல்லை. அதை விட டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆதன், நிரோசன், மகேசன், ருத்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா தான் பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த சந்தர்ப்பத்தை வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை வந்து நன்றி. அந்த தூந்தரையும் போட்டாங்க.
ஐபிசி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மர்மக்குழல் நாடகத்தின் இணை இயக்குனர் நாங்கள்லாம். எங்கள் நாடகம் வந்து வெற்றிகரமாக போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு 100வது எபிசோடு நடந்திருக்குது. கட்டாயமாக அனைவரும் பார்த்துருப்பீங்க. இடத்துறவுகள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. என்னமா அதாவது நாங்கள் பல தடைகளை தாண்டி வேதனைகள், சோதனைகள், அன்பலகள், விளையாட்டுத்தனங்கள் எல்லாம் நிறைந்து எங்களுடைய மெயின் டைரக்டரான அபயம் கணேசோடு இணைஞ்சு நாங்களும் இதை வந்து வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். வாரத்துக்காக நாங்கள் அந்த ஆட்டோவை பயன்படுத்தி கொண்டு தான் அதெல்லாம் மறக்கக்கூடாது. மழை சரி, வெயில் சரி, எல்லாம் சரி எங்கள் ஆட்டோ தான் நாங்கள் எடுக்கணும். உண்மையாக தான் அதுவும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விழாத்தை தாண்டி இது போக தெரியல. அந்த ஆட்டோவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். சீரியலில் வர மாதிரி ஒரு இடத்துல செட்டு போடுற அளவுக்கு வசதி எங்களுக்கு இன்னும் இங்கே இல்லை. எதிர்காலத்தில் வேணும்னா அது வரலாம். அப்போ ஒரு ஆளில் வீடு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு கேரக்டர் வீடு ஒரு இடத்துல இருக்கும். அது என்ன சிவமன்னா நான் அது என்ன சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் மாக்களை கொண்டு வரது, அரேஞ்ச் பண்ணுறது உண்மையாக அதை சரியான கஷ்டம் இங்கே. நாங்கள் எல்லாரும் இணை இயக்குனராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கடமை வேறு கடமை. அவர் வந்து ரைட்டிங் செய்வார், இவர் வந்து ஸ்கிரிப்ட் மாறி மாறி எழுதுவேன். ஒரு ஆள் டைரக்ட் பண்ணும், ஒரு ஆள் வந்து டீ ஊற்றும், ஒரு ஆள் வந்து சாப்பாடு பொறுப்பே இருக்கும், இன்னொரு வந்து ஆர்டிஸ்ட்டு அவங்க வட்டிப்பி மாறி எல்லாரும் அந்த வேலையை நாங்கள் பங்கிட்டு செய்துன்றதுனால இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். நான் என்ன கதைக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் காய்ச்சிட்டீங்க. உண்மையில நாங்கள் எல்லாரும் வேறு வேறு இடங்கள்ல இருந்தாங்க, வேறு வேறு வீட்டில் முதல்ல இருந்தாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்துருந்து வேலை செய்கிற நேரம் தான் தெரியுது எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட். சேம் டைம்ஸ் நாங்கள் ஒரு விஷயத்தை 100 எபிசோடுன்றது ஒரு கவுண்டிங்கில் பார்த்தா சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக நாங்கள் உழைப்போம். அதுக்காக நாங்கள் சிலவற்ற டைம் வந்து கூட அதுக்குள்ளே வந்து அவுட்புட்டை பார்க்க நேரம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. சேம் டைம் எங்களாலையும் இங்கே இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இப்படி ஒரு விஷயத்த கொடுக்க 100 எபிசோடுக்கு போக முடியுமென்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கேயும் இனிமேல் சினிமாவுக்கான களங்கள் இங்கே எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய உதாரணம். இது வந்து பெரிய சாதனையாக இருந்தாலும் இந்த சாதனைக்குள்ளே பல வேதனை இருக்குது. என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ உண்டா இருந்தாலும் எங்களுக்குள்ள பல மன கசப்பான விஷயங்கள் வந்திருக்கும். எங்களை ஒவ்வொருத்தருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்குது. இந்த குடும்பமாக இருக்கிறபடியே நாங்கள் இந்த சண்டையை கூட நாங்கள் பிரிக்கல. 2 இன்றைக்கு நாங்கள் சண்டை பிடிச்சாலும் நாளைக்கு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த எபிசோட்டை நாங்கள் 100 தாண்டி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது எங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த குடும்பத்தை உருவாக்கினது வந்து எங்களோட அபயண்ணா அபயண்ணாக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அதே உங்களோட ஐபிசி கரண கிருபாண்டியவருக்கு நன்றி சொல்லணும். இவர் சொன்ன அந்த சண்டை வாரதுன்னா அந்த என்ன எல்லாருமே டேலண்டஸாக இருக்கிறபடியா ஓல நுழைச்சல் அடிபட்டு போகுது. அதே நேரம் நாங்கள் உண்மையாக வலின்னு சொல்கிறது நித்திர முடியும். உண்மையாக எல்லாரும் டிரெக்டரோட படங்களை 12 எடிட்டர்ஸும் சரி, இல்லை நாங்கள் 4 பேரும் சரி, என்ன சொல்கிறது 1 மணி 2 மணி தான் கூடுதல் எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். அதுங்களுக்கு சவாலாக தான் தெரியுது. இது ஒரு சண்டேன்னு சொன்னேன்னா ஒருத்தட்ட ஐடியா வந்து ஒரு மாதிரி இருக்கும். அபயண்ணாண்டு சொல்லும், மாசாக்காண்டு சொல்லும், சிவமண்ணாண்டு சொல்ல, எங்களை கமராமேன் வச்சன் ஒன்று சொல்லுவேன், ரோசன் ஒன்று சொல்லுவேன். அப்படி ஒவ்வொருத்தருக்குடைய அந்த பிரச்சனை மற்றபடி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் வர எபிசோடெல்லாம் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சந்திப்போம். இந்த யாழ்ப்பாணத்திலே ஏன் இந்த கலையகம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனக்கு இந்த கலையகத்தை துறப்பதற்கு எனக்கு ஊக்கம் தந்த 2 விஷயம். ஒன்று வந்து இந்த இலங்கையிலே எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள். அவர்கள் பணியாளர்களில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு 2.5 ஆண்டுகளில் ஒரு 100 பாகங்களை கொண்ட ஒரு நாடகத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கலை தாகம், அந்த கலைக்குரிய அர்ப்பணிப்பு இங்கே புதைந்து கிடக்கின்றது. அவர்களுக்கான களம் இல்லை. அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இங்கே வெளிநாடுகளிலே கன தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, இங்கே கன தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. இருந்த போதும் இவர்கள் எங்கே இருந்தார்கள்? நம் மண்ணிலே தான் இருந்தார்கள். இவர்களை தேடி கண்டெடுக்க ஏன் யாரும் முன்வரவில்லை? இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எங்களுடைய மர்மக்குழல் நெடுந்தொடரானது தனது 100வது பாகத்தை எட்டியிருக்கின்றது. எங்கள் தாய் மண்ணிலிருந்து பல படைப்பாக்க முயற்சிகள் வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கின்றன.
அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக மர்மக்குழல் நெடுந்தொடர் இருந்து கொண்டிருக்கின்றது. புலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் பல பேருக்கு மர்மக்குழல் நாடகமானது மனதை கவர்ந்திருக்கின்றது. காரணம், பழைய விஷயங்கள் இல்லாமல் சமகாலத்தில் இடம்பெறுகின்ற பல விஷயங்கள், அங்கே நடைபெறுகின்ற விஷயங்கள் எங்களுக்கு கதையாக வந்து கொண்டிருக்கின்றது. அதில் சில விஷயங்கள் புதினமாகவும் புதிராகவும் இருக்கின்றது. பல பேருடைய நல்ல எதிர்பார்ப்புகளையும் நல்ல விமர்சனங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மர்மக்குழல் நெடுந்தொடருக்கு தொடர்ச்சியான ஆதரவை நீங்கள் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதன் படைப்பாக்க குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இன்று எங்களுடைய தாயக நெடுந்தொடர் சரித்திரத்தில் மிக முக்கியமான நாள். தாயகத்தில் தயாரிக்கப்பட்ட மர்மக்குழல் நெடுந்தொடரானது 100வது பகுதியை இன்று சரித்திரபூர்வமாக கால் பதிக்கின்றது. நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் குறைந்த வளங்களுடன் தொடங்கப்பட்ட இந்த நெடுந்தொடர் இன்று 100வது பகுதியை அடைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை பயணம். இந்த பயணத்தில் இயக்குனர் அபயன் மற்றும் அவருடைய தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் கலைஞர்களுக்கு பாராட்டி மிக பெரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனெனில் தாயகத்தில் மிக குறைந்த வளங்களும் வசதிகளும் காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவு வளங்களை கொண்டு அனைவரையும் ஒன்றிணைத்து மிகச்சிறந்த ஒரு தாயக படைப்பை, தாயகத்தின் மண்ணின் மகிமையையும் மண்ணின் கதைகளையும் கொண்டு சேர்த்து இவ்வளவு தூரம் இந்த பயணத்தை கொண்டு சென்ற அனைத்து கலைஞர்களுக்கும் ஐபிசியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த பயணத்தில் ஐபிசியும் இணைந்து கொண்டது என்பதில் ஐபிசியும் பெருமை கொள்கிறது. அவர்களுடைய வெற்றி நடைக்கு எதிர்கால ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஐபிசி தொடர்ந்து அவர்களுடன் பயணிக்கும் உறுதுணையாக இருக்கும். அவர்களுடைய பயணங்களுக்கு முயற்சிகளுக்கு என்றும் ஐபிசியின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறும்படங்கள், இசைப்பாடல்கள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி தயாரிப்பு இப்படியெல்லாம் வருகிற போது எங்களுடைய கலைஞர்கள், இளத்து கலைஞர்கள் எப்படி ஒரு காட்சியை கச்சிதமாக கொண்டு வருவது, நேர்த்தியுடன் படைத்து தருவது என்பதில் மிகுந்த தேர்ச்சியை எட்டிவிட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் என்று நினைக்கிறேன். ஆனால் எங்கள் மத்தியில் இன்னமும் இல்லாதிருப்பது ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு நீண்ட காலத்துக்கு அந்த எண்ணத்தோடு அந்த ஐடியாவோடு பயணிப்பது, அதற்கு நேர்த்தியான ஒரு செயல் வடிவம் தருவது என்பது இன்னமும் எங்களுக்கு சிரமமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் ஐபிசி தமிழ் தயாரித்து வழங்குகின்ற மர்மக்குழல் நெடுந்தொடர் 100 அத்தியாயங்களை கடந்திருப்பது ஒரு இமாலய சாதனை என்று சொல்ல வேண்டும். அதனுடைய உள்ளடக்கம் என்னத்தை பேசுகிறது, இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பேச வேண்டும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு படைப்பு, ஒரு தயாரிப்பு குழு இத்தனை தூரம் தங்களுடைய அந்த படைப்பு சார்ந்த எண்ணத்தோடு பயணித்திருக்கிறது என்பது உண்மையில் எங்களுடைய துறையை பொறுத்த மட்டில் இங்கே இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஒரு அசாத்தியமான விஷயத்தை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே ஐபிசி தமிழின் இந்த படைப்புக்காக அர்ப்பணிப்போடு உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அபயன் தலைமையிலான கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஐபிசி தமிழ் தொடர்ந்தும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கு, உலக அரங்குக்கு கொண்டு செல்வதற்கு ஆன பயணத்தில் உறுதியுடனும் தீர்மானத்துடனும் பயணிக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அபயன் கணேஷ். மர்மக்குழல் நெடுந்தொடரானது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியோட தயாரிப்பில் உருவாகிற முதலாவது ஈழத்திலிருந்து வர்ற நெடுந்தொடர் என்றது பெருமையாக இருக்குது. இது நெடுந்தொடர் என்ற பேருக்கேற்ப இன்றைக்கு 100 பகுதிகளை கடந்து வெற்றிகரமாக போய் கொண்டிருக்குது. ரசிகர்களாகிய நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இதுக்கான முதல் காரணம் என்று சொல்ல முடியும். எங்களை நம்பி ஈழத்தில் இருந்தும் இப்படியான தயாரிப்புகள் செய்ய முடியும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த கரணண்ணா, ஐபிசி குழுமத்துக்கு முதற்கண் நன்றி. நாங்கள் முதல் தடவை தத்தி தவண்டு நடந்து
எழும்பி ஒரு 100வது எபிசோடை கடந்திருக்கிறோம். இதை நீங்கள் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் மனசில் வைக்காமல் எங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்குன்னு சொன்னால் ரசிகர்களாகியவங்க எல்லாருக்கும், அதுவும் புலத்தில் கண்டிப்பாக புலத்தில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை திருப்தியாக்குற வண்ணம் உங்களுக்கான இன்னும் அழகான எபிசோட்ஸ்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம். ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை வச்சு, ஈழத்து தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சு, ஈழத்து நடிகர்கள், ஈழத்தில் இருக்கிற வளங்கள், இங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் இந்த மர்மக்குழல் தொடரானதை முழு ஈழத்தமிழர்களுடைய ஒரு ப்ராடக்டாக செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் மென்மேலும் பாகங்களை கடந்து போகணுன்றது தான் எங்களோட விருப்பம். அதுக்காகத்தான் நாங்கள் உழைச்சி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் பார்க்க எங்களுக்கு ஒரு செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவீங்கள், எப்படி எங்களுக்கு ஆதரவு தருவீங்கள் என்ற விஷயங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு தூரப்பார்வையாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதை எங்களுக்கு அதை நிரூபிச்சிருக்கிறீர்கள். இன்னும் நாங்கள் மென்மேலும் அடுத்தடுத்த படைப்புகளும் செய்து எங்களுடைய இன்னும் பல கலைஞர்களை உள்வாங்கி கொண்டு இன்னும் கன படைப்புகளை ஈழ மண்ணிலிருந்து உங்களுக்கு தரணும் என்ற அவாவில் இருக்கிறோம். அது நீங்கள் இதுக்கு மர்மக்குழலுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸே எங்களை காட்டுது. நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அதை இன்முகத்தோடு வரவேற்பீங்கள்ன்றது எங்களுக்கு தெரியுது. மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் இரவு பகல் பாடாமல் நடிச்சாமமாக இருக்கட்டும், திடீரெண்டு எபிசோட்ஸ் முடிஞ்சிடும், ஃபுட்டேஜ் இருக்காது அல்லது எடிட் பண்ண முடியாமல் இருக்கும், டப்பிங்குக்கு ஆக்கள் வராமல் இருக்கும், இப்படியான சரியான ஒரு கஷ்டங்களுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு எங்களோட சேர்ந்து பயணித்த எங்களுடைய கலைஞர்கள் எங்களுடைய டீம் என்று சொல்லலாம். அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் லீவ் எடுத்ததே கிடையாது. உண்மையாக சனி ஞாயிறு பார்க்காம எங்களுக்கு 7 நாளும் வேலை, அதுவும் நேர வரையறை கிடையாது. எப்போ வேணாலும் எல்லா நேரமும் வேலை செய்து கொண்டே இருப்போம். ஷூட் பண்ணுவோம், திரும்ப எடிட் பண்ணுவோம். ஷூட் பண்ண கேமரா ஒரு ஆள் வரலன்னு சொன்னால் மற்றவர் கேமரா பண்ணுவேன். அப்படி எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்குமே எல்லா வேலையும் தெரிஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு நாள் கூட நாங்கள் சோர்ந்து போனது கிடையாது. இன்னும் நாங்கள் அதே ஆரம்பத்தில் 1வது எபிசோட் போகும்போது எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு இருந்தோமோ அதே எனர்ஜியோடு தான் இப்போவும் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் இன்னும் வேகமாகவும் இன்னும் திறமை வாய்ந்ததாக அமைஞ்சு கொண்டிருக்கும். எங்களை இந்த நிலைமைக்கு எங்களை நம்பி ஒரு ப்ராடக்டாக ஈழத்தில் செய்யலாம் என்று சொல்லி எங்கள்கிட்ட தந்த கரணண்ணா, எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கிருபா அண்ணா, மற்ற ஐபிசி நிர்வாகம், எங்களுடைய நண்பர்கள், எங்களோட சேர்ந்து பணியாற்றுகின்ற ஐபிசி குழுமம் எங்களுக்கு தர்ற ஆதரவுக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நட்பு பாராட்டுற விதத்தில் தான் எல்லாரோடையும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நல்ல ஒரு குழு அமைஞ்சு எங்களை சேர்த்து உண்டா நாங்கள் எந்த விஷயத்தையும் எங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி விடுற ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் தான் இருக்கிறோம்ன்றது சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இப்படியான விஷயங்களை எவ்வளோ கஷ்டங்கள் குறைந்த வளங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி நல்ல ஒரு படைப்புகளை எங்களை கொடுக்க முடியுது என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் இதயம் கனிந்த நன்றி. வணக்கம். எல்லாத்துக்கும் நீங்கள் எங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் தரணும். என்னம்மா சாப்பாடு? புட்டு தான். எனக்கு பசிக்குது, புட்டு போட்டு தாங்க. ஆக்ஷன். அபியன் கணேசன்